வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். இந்த வீக் ரிலீஸ் ஆன படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் குடும்பஸ்தன். ராஜேஸ்வர் காளிசாமியோடைய டைரக்ஷனில் மணிகண்டனுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் குடும்பஸ்தன். குடும்பஸ்தன் திரைப்படத்தினுடைய டைரக்டர் ராஜேஸ்வர் காளிசாமி, படத்தினுடைய எடிட்டர் கண்ணன் பாலு, படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் சுஜித் என் சுப்ரமணியம் அண்ட் மியூசிக் டைரக்டர் வைசாக். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் மணிகண்டன், சன்மேகனா, ஆர் சுந்தர்ராஜன், குரு சோமசுந்தரம், பல பேர் இவங்களோட சேர்ந்து நக்லெட்ஸ் டீமும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணுன்னா, ஒரு மிடில் கிளாஸ் பையன் அவங்களுடைய இன்டர்காஸ்ட் மேரேஜ் அண்ட் அதுக்கப்புறமா ஒரு ஃபேமிலி மேனாக மாறினதுக்கப்புறமா ஃபினான்ஷியலாகவும் சரி, ஃபேமிலி பேலன்சிங்கும் சரி, என்னெல்லாம் அவர் வந்துட்டு ஸ்ட்ரகிள்ஸ் கோ த்ரூ பண்ணுறாருன்றத சிம்பிள் வேல சொல்லியிருக்கக்கூடிய படமாக அமைஞ்சிருக்குது. அண்ட் எஸ், இந்த படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருக்கிறவர் தான் மணிகண்டன். அவர் படித்து முடிச்சுட்டு அவர் விரும்பக்கூடிய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, வீட்டெல்லாம் எதிர்த்து. அண்ட் அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வீட்லேயும் அவங்க ஏற்றுக்கல. ஆனால் இவங்களுடைய அப்பா அம்மா சுந்தரராஜன் அவர் வந்து அவங்களோட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அண்டு மணிகண்டனுக்கு ஒரு அக்கா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் வந்து குரு சோமசுந்தரம். ரொம்ப பணக்கார ஃபேமிலி, ஒரு பணத்துமுறு லைட்டாக காட்டக்கூடிய ஒரு கேரக்டரில் குரு சோமசுந்தரம். அண்ட் அப்படிப்பட்ட ஒருத்தவங்களுடைய ஒரு மச்சானாக இருக்கும்போது இவருடைய ஃபேமிலி ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லாம் அவர் வந்து எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணி பார்த்துக்கணுன்றதும் ஒரு பக்கம் இருக்குது. ஒய்ஃப் வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, எஸ்பெஷலி சிவில் சர்வீஸ்க்காக. அதுக்காக அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும். அதே போல் அம்மாவுடைய ஒரு டூர் போகணுன்றதுக்கு அப்பாவுக்கு ஒரு ஆசை இருக்குது. ஸோ இவங்களுடைய இதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணுன்றதுக்காக உழைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஒரு கட்டத்தில் இவருடைய வேலையும் போயிடுது. அதுக்கப்புறமா இவங்களுக்கு தெரியாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னு தெரியாத அளவுக்கு மெயின்டைன் பண்ணி அதை கடன் வாங்கி அதுக்கப்புறமா ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுறாரு. இப்படி இருக்கும்போது வேறு என்ன மாதிரியான, அதாவது கடன் வாங்கி நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுறோன்னா என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் வரும். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து காட்டியிருக்கக்கூடிய படமாக தான் இந்த குடும்பஸ்தன் அமைஞ்சிருக்கு. முக்கியமாக இது வந்து கோயம்புத்தூரில் நடக்கக்கூடிய கதைன்றதுனால அதுக்கேற்ற மாதிரியான அந்த ஸ்லாங்கிறது எல்லாமே பர்ஃபெக்டாக அமைச்சிருக்கிறாங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கதையை மட்டும் கேட்டால் ஒரு சுமை தாங்கி கதை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அவ்வளோ ஒரு சோகமான ஒரு படமாக அமைஞ்சிருக்க வேண்டியது. பட் இந்த டீம் வந்து அதை முழுக்க முழுக்க நம்மளுக்கு ஒரு காமெடி ட்ராக்கில் கொடுத்துருக்குறாங்க, அந்த ஜெனரில் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்ல. ரொம்ப லைவ்லியாக, போர் அடிக்காமல், என்டர்டெய்னிங்காக கொடுத்துருக்குறாங்க. அதே சமயத்தில் ஒருத்தவங்களுடைய லைஃப்பில் என்னெல்லாம் ஒருத்தவங்க கோத்ரூ பண்ணுறாங்க, நான் வந்து ஸ்டாண்டர்டான ஒரு லைஃப் இப்படி தான் ஒரு குறிக்கோள் வச்சு எனக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குன்றவங்க எப்படி லைஃப் லீட் பண்ணுவாங்கன்றதை பற்றியும் சொல்லியிருக்கக்கூடிய படமாக இந்த குடும்பஸ்தன் படம் அமைஞ்சிருக்கு. ஒரு பையனாக சரி அண்ட் ஹஸ்பண்டாக சரி, ஒரு ஃபேமிலி சொசைட்டியில் சுற்றி இருக்கிறவங்க கிட்டேருந்து கடனை வாங்கிட்டு எவ்வளோலாம் அவமானப்படுறாரு, ஒருத்தவங்க கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறாரு, ஒரு ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த இடத்துல அவர் நிற்கும்போது என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறாரு, முக்கியமாக கூடவே இருக்கக்கூடிய அவருடைய மச்சான் இவர் எப்படி வந்து ஒரு இலக்காரமாக பார்க்குறாங்க, இந்த பார்வையில் இருந்தெல்லாம் அவர் எப்படி மீண்டார் அப்படின்றதும். அண்ட் கடைசியாக வேலை கிடச்சதா இல்லையா, இல்லை அவருடைய ஃபேமிலி வந்து இப்படியே தான் இருக்குதா அப்படின்றதையும் ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கான ஃபர்ஸ்ட் ஹாஃபும் அண்ட் கொஞ்சம் ஒரு ஆவரேஜான செகண்ட் ஹாஃபும் வச்சு கொடுத்துருக்கக்கூடிய படமாக இந்த குடும்பஸ்தன் படம் அமைஞ்சிருக்கு. வைசாக்குடைய இசை உண்மையிலே நல்லா இருக்குது, எஸ்பெஷலி ஃபார் பேக்ரவுண்ட். அண்ட் அதே போல் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர் அண்ட் கண்ணன் பாலு எடிட்டராக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபர் சுஜித், அவங்களுடைய வேலையை ரொம்ப அழகாக, அது கோயம்புத்தூர்னும் போது அதுக்கான ரொம்ப பியூட்டிஃபுல்லான சினிமாட்டோகிராஃபியும் கொடுத்துருக்குறாங்க. மணிகண்டனுடைய சாய்ஸும் வந்து ஒரு ஸ்கிரிப்டும் பியூட்டிஃபுல்லாக செலக்ட் பண்ணுறாரு. அண்ட் அதே போல் அடுத்தடுத்த படங்கள் ஒன்று வந்து அவருக்கு வந்து ஒரு வெற்றி படமாகவே அமைஞ்சிட்ருக்குது. அண்ட் முக்கியமாக நக்லெட்ஸ் டீம், அவங்க ஹேஸ் அ டீமாக ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பேஸ், கோயம்புத்தூர் பேஸை வச்சு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. உண்மையாலே ஆஸ் அ ஒருத்தர் ரெண்டு பேர்னு சொல்ல முடியாது, ஆஸ் அ டீமாக எல்லாருமே அவங்களுடைய வேலையை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறதுனால இந்த குடும்பஸ்தன் திரைப்படமும் நம்மளுக்கு ஆன் ஸ்க்ரீனில் பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸோடு நம்மளை சூப்பராக என்டர்டெயின் பண்ணுது. இந்த வீக் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்கள்.